Hi guys, இந்த வீடியோவில் ப்ராஜெக்ட் செட்டிங்லாம் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைலில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பார்த்தோம். அண்ட் இப்போவும் நம்ம செட்டிங்ஸ் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் என்னெல்லாம் காட்டுச்சோ அதெல்லாம் இங்கேயும் இருக்கும். இன்ஸ்டாகிராம், அப்புறம் போர்ட்ரைட், அப்புறம் ஸ்டாண்டர்ட், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அண்டு நீங்கள் மேனுவலாகவும் இங்கே மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் அது மாதிரி சேஞ்ச் ஆகிரும். ஸோ இதில் பார்த்துருப்போம் நம்ம வெர்டிக்கல் 4:5. ஸோ இதில் நம்ம 1080 × 1350 வச்சதுனால நம்மளுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ சேஞ்ச் ஆகிட்டு. அண்ட் நீங்கள் ஃப்ரேம் ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். 30 FPS ஆர் 60 FPS எதுக்குனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ உங்களோட ரேஷியோ வந்து சேம் இந்த ரேஷியோலே வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த லாக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டா நம்மளுக்கு இந்த ரேஷியோவில் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிரும். அண்டு இப்போ வந்து சம் ப்ராஜெக்ட் வந்து இங்கே ட்ராக் பண்ணி வச்சு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டிங்ஸில் வந்து 1080 × 1350 இருக்குது அண்டு 25 FPSல. பட் அந்த வீடியோவோட ரெசல்யூஷன் வந்து 1920 × 1080 அண்டு 23.97 FPS. உங்களுக்கு டிஃபால்ட்டாக வீடியோவில் இருக்க செட்டிங்ஸ் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் வச்ச செட்டிங் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட வீடியோ செட்டிங் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் செட்டிங்கோட அதுவே அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி மேட்ச் பண்ணி கொடுத்துட்டு. ஸோ இது நம்ம வீடியோ வந்து சென்டரில் வரும். நம்மளோட ப்ராஜெக்டோட செட்டிங் இவ்வளோ பெருசுனா அதில் வீடியோ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சென்டர்ஸ்லாம் கிடைக்கும். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைலில் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் Ctrl+S ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வந்து சேவ் ஆகிரும். அண்ட் அப்புறம் சேவ் ப்ராஜெக்டஸ் நீங்கள் நேம் மாற்றி சேவ் பண்ணோன்னா ஜஸ்ட் நீங்கள் Ctrl+Shift+S ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் மீடியாவை சேவ் பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் ஆர்ச்சிவ் ப்ராஜெக்ட்னு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு எந்த இடத்துல சேவ் ஆகணும்னு காட்டும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த ப்ராஜெக்டோட நேம் வைக்கணும் வச்சுக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டேன். இப்போ சேவ் கொடுத்துருந்தேன். அண்ட் இப்போ வந்து மீடியா இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து இங்கே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட சைஸ் பாருங்கள். நம்மளுக்கு மீடியா இல்லாமல் நம்மளோட ப்ராஜெக்டில் என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் அங்கே சேவ் ஆகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு 14.6 KB தான் காட்டுது. ஸோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணி திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு வேறு யாருக்காச்சும் அனுப்பி விடணுன்னா ஸோ அவங்களுக்கு அனுப்பி விட்டுக்கலாம். ஓகேவா? பட் மீடியா வந்து இதில் சேவ் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.